இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நம்ம ஒரு டஃப்பில் இருக்கோம். இந்த டஃப்பு பேர் தான் வந்து கோட். இந்த கோட் டஃப்பில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பொறுமையாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் எய்ம் நான் உங்களுக்கு விட்டுறேன். இதுதான் டஃப்போட வந்து என்ட்ரன்ஸ் சொல்லி வந்து அங்கே என்ட்ரன்ஸ் அப்படியே ஆகி சுற்றிட்டு வர மாதிரி இருக்குது. அப்படியே சுற்றிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே இந்த ஜாயின் ஆகிது. அங்கே நிறைய சேர் போட்டிருக்காங்க. இங்கே லைட்ஸ்லாம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி செம்மையாக இருக்குது லைட்ஸ்லாம். நீங்கள் வந்து உண்மையாலே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் நைட்டில் விளாண்டிங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுவும் நீங்கள் காலையில் விளாண்டிங்கன்னா லைட் போட மாட்டாங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறனால லைட்டு போட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லைட் அடுத்து எங்கே பார்க்க தான் இது நம்ம இப்போ வந்து இந்த கிரவுண்டோட லுக்கை பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிருக்காங்க. இது வந்து என்னடா இது லைன் போட்டிருக்கேன்னு கேட்காதீங்க. இது வந்து க்ரீன், அதாவது வந்து இந்த இது மாதிரி இருக்கும். இதுக்கு கீழே வந்து இந்த ரப்பர் மாதிரி இருக்கும்ல ஒரு கல், அது போட்டிருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு மாதிரி தெரியும். ஆனால் உள்ளே வந்து பார்த்தா வந்து பிளாக்காக இருக்கும் கீழே. இப்போ இது வந்து என்னடா எப்படி இதை போட்டிங்கன்னா வந்து இந்த க்ரீனாக இருக்குல்ல இந்த கிராஸஸ் அப்படியே ஒயிட்டாக ஆகிட்டு அப்படியே சுற்றி 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 அப்படியே வந்து லைன் போட்டிருக்கோம். இதே எதுக்கு போட்டிருக்கீங்கன்னா வந்து இதோ இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதா, இது வரைக்கும் இது கோல் அடிக்கிறதுக்கு தான். இந்த கோலில் நடுவில் வந்து விளையாடுவாங்களே, இந்த பால் வச்சுருக்காங்க. இந்த பால் வைக்கிற இடம் இருக்கு பாருங்க, பால் இந்த பால் இடத்துல தானே அங்கேருந்து அடிக்கணும். இங்கேருந்து இங்கே போயிட்டு அங்கேருந்து அடிக்கணும். இதனால தான் வந்து இப்போ வந்து உள்ளே பார்த்தாச்சு. அங்கெல்லாம் இப்போ ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து இதை முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.